இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்ல ரெடியா வச்சுக்கோ. செல்லெல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீ பணத்தோட வா. ஓகே, நான் பணத்தோட போறேன். Who are you? Hey, how are you? Look up. See? ஏப்பா சகல, இவனை மயக்கம் போட வச்சாச்சு. அடுத்த என்ன பண்றது? ஐயே, இந்த குருமூர்த்தி கிட்ட இருந்து சிலையை வாங்குறதுக்கு நீங்க தாங்க போகணும். சிலை எங்க இருக்குன்னு இது வரைக்கும் தெரியல. சிலை கிடைக்கிற வரைக்கும் நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிப்பா. அக்கா, வா நம்ம கோயிலுக்கு போலாம். எதுக்குடி? என்னக்கா எதுக்குங்கிற? அந்த கிழவி உனக்கு பதிலா குழியில இறங்குறேன்னு சொல்லிருக்கல. ஓன் டிரைவர் மாப்பிள்ள இது வரைக்கும் சிலையோட வரல, இனிமேலும் வருவானாலும் டவுட்டா தான் இருக்கு. நம்ம அம்மா சாவுக்கு காரணமான அந்த கிழவி குழியில இறங்கி மண்டைய போட போகுது. உன் மருமகனால இந்த ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அத பார்த்து நம்ம ரசிக்க வேணாம். வாக்கா போலாம். இல்லடி, நான் வரல. எதையும் பாக்குற மனநிலைமையில நான் இல்ல. சரி, நீ வரலன்னா என்ன, நான் போய் பாக்குறேன். நம்ம அம்மா சாவுக்கு காரணமான அந்த கிழவி துடி துடிச்சு சாகுறத என் ரெண்டு கண்ணால பார்த்து ரசிக்கணும். சிலையை வித்துட்டியா? அண்ணே, விலை பேசிட்டேனே. வெளிநாட்டு பார்ட்டி ஒருத்தன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானே. அவனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார், உங்ககிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சிலையை தள்ளி விட்டுரு. இல்லன்னு வை, அந்த டிரைவர் வந்துட்டான்னா பிரச்சனை ஆயிடும். இது வரைக்கும் அவனை தேடி வரல. வரலண்ணே. எக்காரணம் கொண்டு சிலை அவன் கைக்கு போக கூடாது. நீ மாட்டினா அப்புறம் நாங்களும் மாட்டிப்போம். புரிஞ்சுதா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, அவன் என்ன நெருங்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி ஒருத்தன் வந்து சிலையை வாங்கிட்டு போயிடுவான். அப்புறம் கப்பல் மூலமா சிலையை உடனே எடுத்துட்டு போயிடுவானே. அதனால சிலை அவன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கவலையே படாதீங்கண்ணே. சரி, பார்த்து நடந்துக்கோ. சரிங்கண்ணே. ஏண்டா பவனே, அந்த குருமூர்த்தி என்ன சொல்றான்? அந்த டிரைவர் பையலால ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சித்தப்பா, அவனால எந்த பிரச்சனையும் இல்லையா. அந்த சிலைய இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆப்பிரிக்காக்காரன் வாங்கிட்டு கப்பல்ல போக போறானா. சிலை அந்த டிரைவர் பையன் கைக்கு கிடைக்காது. அந்த கிழவி குழியில கிடந்து சாக போறது உறுதி. சந்திரா, உன் அக்கா கரியையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறாங்க. ஆக மொத்தத்துல கும்பாபிஷேகமும் நடக்க போறது இல்ல. நாம இவ்வளவு நாள் பட்ட தோல்விக்கெல்லாம் இந்த வெற்றி தான் சந்தோஷத்தை தரப்போகுது. ஆமா மருமகளே, உங்க அக்கா காரிய பழி வாங்கணும்னு நீ ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த. அது இன்னைக்கு நடக்க போகுது. கேஷ் ரெடியா இருக்குல்ல? அதெல்லாம் சூட் கேஸ்ல ரெடியா இருக்கு. ஓகே, நான் சிலை எடுத்துட்டு வந்துடுறேன். Shall I come with you? ஓகே. அடங்க.
பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்க. சிலைய கிணத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். இந்தாங்க. No, 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 don't give! ஆஹா, ஒரிஜினல் சவுத் ஆப்பிரிக்காக்காரன் வந்துட்டானே. Hey, who are you? எதுக்கு இந்த சிலையை கொடுக்க வேணாம்னு சொல்ற? I am Mojumbe. I came to purchase this. This man hit me yesterday. ஆகா, இவன் எல்லா உண்மையும் கக்கிட்டானே. நாம இப்ப வசமா மாட்டிக்கிட்டோமே. என்ன? சார், he is lying. நான் தான் ஒரிஜினல் ஒடும்பே. No, 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 no. I am the original Odumbe. Hey, I am the original. No, I am the original Odumbe. ஐயா ஊர்க்காரங்களே, இங்க பாருங்க, கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமேலாச்சும் இந்த பரமேஸ்வரி அம்மா குழியில இறங்குவாங்களா, இல்ல இன்னும் பேரன் வருவானே ஏதாவது சால்ஜாப்பு சொல்லுவாங்களா? ஏங்க, மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஏங்க, ஒரு நாள் முழுக்க டைம் கொடுத்து பார்த்தாச்சு, வர்ற மாதிரி தெரியலங்க. இன்னும் எந்த நம்பிக்கையில வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றீங்க? இல்ல, அவர் நேத்து நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி காலையில கண்டிப்பா சிலையோட வந்துருவேன்னு சொன்னாரு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்களே ஒழிய அவர் வந்த பாட்டை காணுமே. இனிமே வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி குழியில இறங்கிதான் ஆகணும். இறங்கி